யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு எதிரான வழக்குகள், அவர்களை தேச விரோதிகள் என்று சொல்லி அவர்களை வாயடைக்கக்கூடிய, இல்லை என்றால் அவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நிலையிலேதான் மத ரீதியான அரசியல், ஜாதியை கொண்டு வந்து ஒரு அரசியல், மக்களை எப்படியெல்லாம் பிரித்தாள முடியும், மக்களை எல்லாம் எப்படி அச்சுறுத்தி ஒரு அரசியலை நிகழ்த்தி காட்டிவிட முடியும் என்று, அது சட்டங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு எதிரான திட்டங்களாக இருக்கட்டும், அவங்க திட்டங்கள் கொண்டு வருவாங்க. அந்த திட்டம் என்னன்னு நமக்கு புரியுறதே பெரும்பாலும். ஏன்னா எந்த திட்டத்துக்கும் மாநில மொழியில பேர் வைக்க மாட்டாங்க, எந்த திட்டத்துக்கும் ஆங்கிலத்துல பேர் வைக்க மாட்டாங்க. நானே ஒரு கமிட்டியோட சேர்பர்சனா இருக்கேன். அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அந்த மீட்டிங்கை நடத்துறதுக்குள்ள நமக்கே பெரிய தலை சுத்திரும். ஏன்னா என்ன மொழின்னு எனக்கு தெரியாது.